மடியில் நதியும் தூங்கும் கவலை மறந்து தூங்கு இரவின் மடியில் உலகம் தூங்கும் இனிய கனவில் தூங்கு தென்றலே தென்றலே மெல்ல நீ வீசு. இன்னைக்கு நம்ம வாகமன் போகிறோம். ஆனால் இந்த லாரி ரொம்ப நேரமாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஓவர்டேக்கே பண்ண விட மாட்டேறான். இவ்வளோ செம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமே இருந்திருக்கு. வெல்கமிங் கிளைமேட் எப்பயுமே இப்படி தாங்க இருக்கும். இதுதான் அந்த குறவன் குறத்தி ஸ்டாச்சு. ஃபுல்லாக டேஞ்சர்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது வரைக்கும் போனால் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் 200 மீட்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டோன்னு நினைக்கிறேன். லாக்டவுன் எஃபெக்ட், போகிற பாதெல்லாம் அடைஞ்சு போயிடுச்சு. ஸோ கைஸ் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஸ்ட்ரெயிட்டாக அந்த 2 மரக்கிளைக்கு நடுவில் ஃபால்ஸ் ஊற்றுது. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிய வைக்கதான்னு பார்ப்போம். இப்படியே நம்ம கீழே அந்த ஒத்தடி பாதையிலே ட்ரெக்கிங் போனால் அந்த ஃபால்ஸோட அடிவாரத்துக்கு கூட போகலாமா. என்னை பொறுத்த வரைக்கும் இதோட நம்மளோட தமிழ்நாட்டில் வர வியூவே பெட்டராக தான் இருக்குது. கரெக்டு தானே? நம்ம நேற்று பார்த்த அந்த தொட்டிப்பாலத்துலேருந்து வியூவே நல்லா இருக்குது இந்த வியூலாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ கைஸ் இப்போ லன்ச் டைம் வந்துருச்சு. குமுளிக்கு போய் சாப்பிட்லாமா இல்லை தேக்கடியில் போய் சாப்பிட்லாமான்னு கன்ஃபியூஷன். இந்த இடத்தோட தமிழ் பேர் வந்து குமுளி, தேக்கடி வந்து கேரளாவோட நேம். ரெண்டும் ஒரே ஏரியா தான். ஸோ இப்போ சாப்பாடு தமிழ் சாப்பாடு சாப்பிட்லாமா இல்லை கேரளா சாப்பாடு சாப்பிட்லாமா நான் அப்பாவும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னவா எங்கே போகலாம், தமிழ்நாட்டுக்கா கேரளாக்கா சாப்பிட்றதுக்கு? பசிக்குது, எங்கே வேணால் போகலாம். அவர் ரெடியாக இருக்காது, எங்கே வேணால் போகலாம் அப்படின்றாரு. ஸோ தமிழ்நாடு போய் சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்ணும், செம்மையாக பசிக்குது. இந்த நேந்திரங்காய் சிப்ஸ்லாம் எங்கள் பயங்கர ஃபேமஸ், எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க அங்கே பார்த்தீங்களா. ஃபைனலி ஹோட்டல் ஆரியாஸ் கண்டுபிடிச்சாச்சு. தமிழ் ஹோட்டல், பியூர் வெஜ். நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டி தான். நெக்ஸ்ட் லொக்கேஷனில் பார்ப்போம். கைஸ் இங்கே தேக்கடியில் இப்போ பெட்ரோல் போட்டோம். என் லைஃப்லேயே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் டேங்க் ஃபுல் பண்ணுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, என் லைஃப்லேயே இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டேங்க் ஃபுல் பண்ணுறேன். நம்ம தேக்கடியிலேயும் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம வந்து பழந்தும் பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, தப்பா இந்த இடத்துல போடுறேன். தேக்கடியில் எதுவுமே நம்ம பார்க்கல, போட்டிங் மட்டும் தான் இருக்குது. அது ஏற்கனவே நிறைய தடவை போயாச்சு. ஸ்கிப் பண்ணிட்டு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும், சும்மா தாறுமாறாக இருக்குமா அந்த இடம். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நேத்தியே நான் க்ளவுஸ் போடணும்னு நினச்சேன், காலையிலையும் போடலை. கை செம்மையாக வலிக்குது, ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்டு இருக்கோம்ல. அதனால் கையில் இந்த இடம் பார்த்தீங்களா எவ்வளோ ரெட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ லாங்காக போனீங்கன்னா மறக்காமல் க்ளவுஸ் போட்டு ஓட்டுங்க, இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போட்டு அப்படியே போகலாம். கைஸ் வழக்கம் போல் கூகுள் நம்மளை ஒரு சூப்பரான ஒரு டீ எஸ்டேட்குள்ளே தப்பான வழியில் கூட்டிகிட்டு வந்துருச்சு. கம்ப்ளீட்டாக தப்பான ரூட், ஒரு 3-4 கிலோமீட்டர் கூட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து ரீடைரக்ஷன் போட்டு திரும்ப வந்த வழியிலே போகணுன்னு சொல்லிச்சு. நீ மூடு, நான் ஒரு ஆட்டோ அண்ணாக்கிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இப்போ கரெக்டான ரூட் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போய் சேர போகிறோம். நல்லா சுத்த விடுது. ஆனால் கூகுள் வந்து தப்பாக வழி சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு செமையான லேண்ட்ஸ்கேப்பை கூப்பிட்டு வந்திருக்கு. பாருங்களேன், இந்த 3 ரோசஸ் ஆடில் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த இடம். சம்டைம்ஸ் கூகுள் பண்ணுற மிஸ்டேக் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன டைம் லேப்ஸ் இருக்கலாமா? ரெடி, டைம் லேப்ஸ் இன் 3, 2, 1. கைஸ் இந்த இடத்தோட பேர் பருந்தும் பாரா. திரும்ப சொல்லுங்கள், பருந்தும் பாரா. சரியா? இது வரைக்கும் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. இவங்க நேம்ஸ்லாம் ரொம்ப அப்படியே வாய் குளறுபடி ஆகுது. ஸோ இப்போது வண்டி பெரியார் டவுன் பார்த்தீங்க, அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ஒரு லெஃப்ட்டு வருது. அந்த லெஃப்ட்டில் எங்கேயும் திரும்பாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த பருந்தும் பாரா வியூ பாயிண்ட் வந்துருமா. இப்போ ஒரு குட்டியாக ஒரு பிரிட்ஜ் மேலே நின்றுட்டுருக்கோம். கண்டிப்பாக இந்த இடத்த மழை காலத்தை பார்த்துருந்தோன்னா சும்மா மாசாக இருந்திருக்கும். பாருங்களேன், அப்படியே லேசாக அப்படியே பாசம் பிடிச்சி சும்மா வேறு லெவலாக இருந்திருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன, வின்டர் சீசன்னாலே கேரளா கொஞ்சம் அழகு கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரொம்பலாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த இடம் அழகாக இருந்ததுனால ஒரு குட்டி பிரேக்கை போடுறேன் இந்த இடத்துல. ஐயோ, மறுபடியும் ஆஃப் ரோடா? ஆத்தாடி, டேய் நேத்தியே பிச்சு எடுத்துட்டீங்கடா முதுக. இன்றைக்கெலாம் ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்பாடா, ஒரு சின்ன ஸ்டெச்சுக்கு தான் போல இருக்குது ஆஃப் ரோடு, பெருசாலாம் இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். கைஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன்ல, சின்ன ஸ்டெச்சுக்கு மட்டும் தான் ஆஃப் ரோடு இருந்துச்சுன்னா அப்படி இல்லை. இந்த ரோட்டில் நிறைய பேட்ச் இருக்குது. கடந்த 2 கிலோமீட்டராகவே ரோடு ஒன்றும் அவ்வளோ சமயம் இல்லை, கொஞ்சம் பேட்சியாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடம் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வியூ பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். ஏய் பா, அதை பாரு. ஓ மை காட்,
இவ்வளோ நேரமாக இந்த அளவுக்கு இல்லையே ஐயா. இப்போ இவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். சிறப்பான தரமான லொக்கேஷன். ஃபைனலி பருந்தும்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. நேத்தி நம்ம ஃபாலோவரில் ஒரு பையன் எனக்கு மெசேஜ் பண்ணி, நான் கம்பம் தானா, நீங்கள் பருந்தும்பாறை வியூ பாயிண்ட்டு கண்டிப்பாக போயே ஆகணும்னா, அவன் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது என்ன அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபாகியாக இருந்தாலும் சன் அப்படியே கீழே சன்செட் ஆகிறது பயங்கரமாக தெரியுமா. டைமிங் வந்து ஒன்று நல்லா ஆக்கிறதுக்காக மாங்காய் வாங்கியிருக்கோம். ஜஸ்ட் 10 rupees. நான் வந்து நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம்ல, வயநாடு வீடியோவில் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு பேக்கெட் நிறையா 10 ரூபாய்க்கு தருவாங்களே, அந்த மாங்காய் தான். சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் மெரினா பீச் மாதிரி இங்கே ஒரே கடையாக கிடக்கு. அந்த எண்டு வரைக்கும் போகலாமா வியூ பாயிண்ட்டுக்கு. வாங்க இந்த பருந்தும்பாறை வியூ பாயிண்ட்டில் ஒரு சின்ன வாக் மாதிரி போயிட்டு வருவோம். அப்படியே நம்ம இந்த மனுஷனை பார்க்க வந்தால் இந்த ஆள் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாரு. மிஸ்டர் சூரியன், உங்களை தான் நாங்கள் பார்க்க வந்தோம். இப்போ எங்கே நீங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டீங்க? நல்லா கேளுங்க மக்களே, கேளுங்க. உங்களுக்கு தெரியுதா இந்த பனிக்கு நடுவில் ஏகப்பட்ட மலையாக இருக்குது. செம வியூங்க, செம வியூ. அப்படியே மேலே வந்து போகலாம். அந்த பாயிண்ட்லேருந்து ஒன்றும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எண்டு வரைக்கும் பைக்கே வருது. யாரும் பயப்பட வேணாம். ட்ரெக்கிங்லாம் பயங்கரமாக பண்ண வச்சு முட்டி உடச்சிருவாங்களோன்னு அந்த பயம்லாம் தேவையில்லை. பைக்கே வருது மேல் வரைக்கும். மேலே போகலாமா? ஸோ அப்படியே மேலே போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நடந்து போகலாமா பைக்கில் போகலாமா? நடந்தே போகலாம். ஐயோ அம்மா, ஏன் மாஸ்க்குங்க? எவனா ஃபைன் போட்டுற போகிறோம் மாஸ்க்கு விட்டு முதல்ல. இது வேறு நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. நம்ம அங்கிட்ட மாஸ்க்கே போட மாட்டோம் எங்கேயும். இங்கே ஒரு சின்ன இடத்த கூட மாஸ்க்கு போடலன்னா ஸ்பாட் ஃபைனு தான், 500 ரூபா. யார் கட்டுறது? மாஸ்க்கு போட்டு தெரிஞ்சிருவோம். கைஸ் இந்த இடத்துல இருக்குல்ல ஒரு ஆஃப் ரோடிங் ட்ராக் இருக்கான், ஜீப் சஃபாரி இருக்கான். 1/2 hour போகுமா. ஒரு 600 அந்த ரேஞ்சுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. போனால் அந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான். ஆனால் இதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். 4:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ ஜீப் சஃபாரி போக முடியாது. இந்த லொக்கேஷனை பார்த்தா எனக்கு கூர்கு முல்லையங்கிரி மாதிரி தான் இருக்குல்ல. நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். அப்படியே அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட் கடலை வாங்கியிருக்கோம். சாப்பிட்டுக்கிட்டே மேலே போகலாம். இந்த இடத்துல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது போய் பார்க்குறதுக்கு. கீழே அந்த இடத்துல ஒரு குரூப் நின்று கத்திக்கிட்டு இருக்கு. எந்த வழியாக போனாங்கன்னு கூட தெரில. மேலே அந்த உச்சியில் ஒரு குரூப் நின்று கத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பாய்ஸாக வந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் போல இருக்குது. இந்த இடத்துல ஏகப்பட்ட இடம் இருக்குது பார்க்குறதுக்கு. கேட்குதா சவுண்டு? நல்ல ஒர்த்தான லொக்கேஷன் தான் இது. ஸோ கைஸ், நம்ம தலைவர் போனவர் ரிட்டன் வரா மாதிரி தெரில. இன்றைக்கி சன்செட்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டி தான். கிளம்பி இப்போ நம்ம வந்து வாகமான் போக போகிறோம். வாகமான் இங்கேருந்து ஒரு 35 kilometers. எனக்கு தெரிஞ்சு இதுவே வாகமான் லோக்கல் சுற்றி பார்க்குற இடம். எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து வாகமானில் லோக்கல் சுற்றி பார்க்குற இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெட்டில் செக் பண்ணிட்டு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன் உங்ககிட்ட. சரி, அப்படியே ஒரு தடவை 360 degree ஷாட் இந்த இடத்த பார்த்துக்கோங்க. கைஸ், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நம்ம இந்த போகிற ரூட் வந்து அரௌண்ட் 187 kilometers 200 kilometers வருது. நீங்கள் அப்படி இந்த ரூட் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இவ்வளோ இடம் போகாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களுக்கு கம்பம்லேருந்து வாகமான் போகிற வழியில் இவ்வளோ பிளேசஸ் இருக்குது உங்களால் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக கம்பம்லேருந்து வாகமான் ஹைவேல போனீங்கன்னா வெறும் 67 kilometers தான். நான் மேப்பில் உங்களுக்கு போடுறேன் பாருங்களேன். போகிற வழியில் இவ்வளோ லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு போயிட்டு போனால் அந்த டைவர்ஷன்ஸ் அது இதெல்லாம் சேர்த்து 187 kilometers வருது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம இன்னைக்கு காலைல போனோம்ல அந்த ராமக்கல் மேடு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபால்ஸு தேக்கடி முடிச்சுட்டு கவியில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு கவிலேருந்து காலைல கிளம்பி பருந்தும்பாறை பார்த்துட்டு பருந்தும்பாறையிலேருந்து அப்படியே வாகமான் நீங்கள் போகலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்களேன் எப்படி இந்த பிளானை போடுறதுன்னு சொல்லிட்டு. பட் என்ன மாதிரி இத்தனை பிளேஸஸும் ஒரே நாளில் கவர் பண்ணாதீங்க. செம்ம ஹெக்டிக்காகவும் சும்மா பரபர நாள் போகுது. கோட்டயம் ஹைவே வரைக்கும் ரோடு நல்லாவே இருந்தது.
இருந்தது. அதே மாதிரி தான் வாகமான் வரைக்கும் ஒரு இந்த டேர்ன் திரும்பினதுலேருந்து ரோடு செம மோசமாக இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. 2 பக்கமும் உடச்சி விட்டு பாதி ரோடு இல்லை, ஒரே புகை, கண்ணெல்லாம் ஒரே வலிக்குது, எரியுதுப்பா. குளிர் வேற பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன் வாகமான் போய் சேருறது. இப்போது தெரியல என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். வைசர் இறக்கி விட்டா கண்ணே தெரிய மாட்டேங்குது, வைசரை தூக்குனா ஒரே தூசி வந்து கண்ணில் படுது. ஸோ கைஸ், எலப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் இது. இங்கேயே நாங்கள் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். இங்கேருந்து வாகமான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 to 15 கிலோமீட்டர்ஸாம். இங்கேயே நல்லா இருந்துச்சு. வாகமானில் நம்மளுக்கு இன்றைக்கி ரூம்ஸ் வேறு ஒன்றும் புக் பண்ணல, போய் தான் தேடணும். மணி ஏற்கனவே 7:30 கிட்ட ஆகிடுச்சு. 2வது மேட்ரு என்னென்னா, ரோட்ஸு செம்ம மோசமாக இருக்குது. இதுக்கு மேலே போய்ட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். நாளைக்கு காலைல அப்படியே கிளம்பி வாகமான் போயிட்டு அப்படியே இடுக்கி போயிட்டு அப்படியே பிளான்ஸ் கண்டினியூ ஆகிட்டுருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தான டே, நல்லாவே போச்சு. லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்ன பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் போய் சொல்லிட்டு போங்க. பாய். அப்பாவும்